அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிளில் வந்து கொசைன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலாஸ் இருக்குது. இன் எனி ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ரூவ் தட் cos A is equal to b square plus c square minus a square by 2bc. அது மாதிரி cos B is equal to c square plus a square minus b square by 2ca. cos C is equal to a square plus b square minus c square by 2ab. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வந்து இப்போ நமக்கு வந்து காஸ் ஃபார்முலாஸ் இருக்குது. இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைட்ஸ் கொடுத்தா இந்த இப்போ ஏபிசின்ற சைடு கொடுத்தா இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி இந்த ஃபார்முலாவோட இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்றது ஏதாவது சைட்ஸ் கொடுத்தா ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது, ஆங்கிள் கொடுத்தா சைடு கண்டுபிடிக்கிறது. அது மாதிரி இப்போ இந்த ஆங்கிள் தெரிஞ்சதுன்னா இந்த சைடு கண்டுபிடிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வந்து இந்த 2 ஃபார்முலா தான் உங்களுக்கு ப்ரூஃப் வந்து சிலபஸில் இருக்குது, சைன் அண்டு கொசைன் மட்டும்தான். இப்போ வந்து இதுக்கு என்ன செய்கிறோம், இந்த ஏபிசி அப்படின்ற இந்த ட்ரையாங்கிள் போட்டுக்கிறோம். அப்புறம் இந்த பிசி வந்து பிசியோடைய ஏடின்ற ஒரு பெர்பெண்டிகுலர் ஏடின்றது ஒரு பெர்பெண்டிகுலர் டு பிசி, ஏடின்றது பெர்பெண்டிகுலர் டு பிசி, அதை போடுறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி பி அண்ட் சி ஆர் அக்யூட் ஆங்கிள்ஸ், அது குறுங்கோணம். பியும் சியும் ஈக்குவலேட்டரல், அது மாதிரி ஈக்குவலாக போடணும் அப்படி இல்லை, கொஞ்சம் அப்படி சாய்ச்சி கூட போடலாம். ஒரு ட்ரையாங்கிள்லாம் ஈக்குவலாக சமமாக போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சாய்மானமாகவும் போடலாம். அப்படி போடும்போது தான் பியும் சியும் அக்யூட் ஆங்கிள், குறுங்கோணம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அது மாதிரி போட்டுக்கிறோம். அதே மாதிரி ஏடி பெர்பெண்டிகுலர் டு பிசி அப்படின்னு போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதில் 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஒன்று ஏபிடி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இன்னொன்று ஏடிசி அப்படின்னு 2 ட்ரையாங்கிளாக இதில் நம்ம பார்க்குறோம். சரியா, இது ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இதெல்லாம் நம்ம செய்கிறோம். இந்த ஃபார்முலா வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இதெல்லாம் செய்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த ஏபிடி அப்படின்ற இந்த ட்ரையாங்கிளில் என்ன பண்ணுறோம், இப்போ சைன் பி கண்டுபிடிக்கிறோம். இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் பி ஆங்கிள் சி குறுங்கோணம்னு சொன்னோம் இல்லையா, அதனால் ஏபிடின்ற ட்ரையாங்கிளில் சைன் பி கண்டுபிடிப்போம். சைன் பி அப்படின்னா ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டினியூஸ். ஆப்போசிட் சைடு வந்து ஏடி, ஹைபாட்டினியூஸ் வந்து ஏபி, அதுதான் எழுதியிருக்கேன். சைன் பி வந்து ஏடி பை ஏபி. அப்போது ஏடி வந்து நமக்கு வந்து தெரியாது, ஆனால் வந்து ஏபி தெரியும். ஏபின்றது சிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இது வந்து சி, இது வந்து ஏபின்றது சி, அதனால் சி போட்டுக்கிறோம். அப்போது ஏடி பை சி ஈக்குவல் டு சைன் பி. அப்போது நாம் என்ன செய்யலாம், இந்த ஏடியை வச்சுக்கிட்டு இந்த சி அங்கே அமிச்சோம்னா ஏடி இஸ் ஈக்குவல் டு சி சைன் பி அப்படின்றது, சி வந்து ஸ்மால் லெட்டர் சி. ஸோ ஏடி இஸ் ஈக்குவல் டு சி சைன் பி அப்படின்னு ஆகிறது. சரி, இப்போ வந்து சைன் பி கண்டுபிடிச்சிங்க. இந்த ஏடிபின்ற ட்ரையாங்கிளில் சைன் பி கண்டுபிடிச்சிங்க. இப்போ அதே ட்ரையாங்கிளில் காஸ் பி கண்டுபிடிங்க. ஏடிபி அப்படின்ற ட்ரையாங்கிளில் காஸ் பி அப்படின்றது அட்ஜசன்ட் சைடு, அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அப்படின்னு வரும். அதாவது பிடி பை ஏபி வரும். இப்போ இதில் பிடி தெரியாது, அதனால் ஏபி வந்து தெரியும் சி. சரியா, ஏபின்றது சி போட்டாச்சு. அப்போது நமக்கு தெரியாத பிடி இஸ் ஈக்குவல் டு சி காஸ் பி. ஸோ அதனால் இப்போ இந்த ஏடிபின்ற ட்ரையாங்கிளில் ஆங்கிள் பிக்கு சைன் பி கண்டுபிடிச்சிக்கிறங்க, காஸ் பி கண்டுபிடிச்சிக்கிறங்க. இப்போ நம்ம அடுத்தது இப்போ அது ஏன்றது அப்போ யூஸ் பண்ணும்போது தெரியும். அடுத்தது ஏடிசி அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுத்து இதே மாதிரி சைன் சி காஸ் சி கண்டுபிடிப்போம். சரியா, ஸோ ட்ரையாங்கிள் வந்து சேமாக தான் இருக்கும். அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதே மாதிரி, இப்போ வந்து ஏடிபி வச்சு சைன் பி கண்டுபிடிச்சிங்க. அப்போ ஏடி இஸ் ஈக்குவல் டு சி சைன் பி, பிடி இஸ் ஈக்குவல் டு சி காஸ் பி வந்தது. இதே போல் அடுத்தது ஏடிசி அந்த ட்ரையாங்கிள், அதாவது ஏடிசி இந்த ட்ரையாங்கிளில் சைன் பி கண்டுபிடிப்போம். சைன் சி, இந்த ஆங்கிள் சி, சைன் சி கண்டுபிடிப்போம். சைன் சினா ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டினியூஸ். ஆப்போசிட் சைடு வந்து ஏடி, ஹைபாட்டினியூஸ் வந்து ஏசி. அப்போ பிக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற இந்த சைடு வந்து பின்னு வரும். அப்போ நமக்கு வந்து sin c is equal to AD by AC.
ஏசி வந்து பி அப்படின்றதுனால இப்போ தெரியாத சைடு என்னது ஏடி. அப்போ ஏடி இஸ் ஈக்குவல் டு பி சைன் சி. பி அங்கே எடுத்துகிட்டு போய் பெருக்கியாச்சு, பி சைன் சி ஆகிடும். அதே போல் காசி கண்டுபிடிப்போம். அந்த ட்ரையாங்கிளில் காசி கண்டுபிடிப்போம். அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டினியூஸ். சீன்ற ஆங்கிளுக்கு அட்ஜசன்ட் சைடு வந்து சிடி. ஹைபாட்டினியூஸ் வந்து ஏசி. சரியா, அதான் வந்து எழுதியிருக்கோம் சிடி பை ஏசி. அப்போது ஏசின்றது நமக்கு பி தெரியும். அதனால் இப்போ சிடி இஸ் ஈக்குவல் டு பி காஸ் சி அப்படின்னு எழுதிக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள்லேருந்து சைன் பி காஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம், இந்த பி ஆங்கிள். அதே போல் இந்த ட்ரையாங்கிள்லேருந்து சைன் சி காஸ் சி கண்டுபிடிச்சிருக்கோம், ரெண்டுமே கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா, இப்போ வந்து இதை கண்டுபிடிச்சிட்டு இப்போ நாம் என்ன செய்கிறோம், இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஏடிபின்ற ட்ரையாங்கிளில் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணோம். இப்போ இதுவும் 90 டிகிரி தான், இந்த பக்கமும் 90 டிகிரி தான், இந்த பக்கம் பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ஏடிபி இந்த ட்ரையாங்கிளில் பித்தகோரஸ் தியரம் போட்டிங்கன்னா ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர். சரியா, இதை ஆரம்பிக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு ப்ரூஃப் கிடைக்கும். சரியா, இப்போது இந்த ஏடிபி அப்படின்ற ட்ரையாங்கிள்லேருந்து பித்தகோரஸ் தியரம் போட்டால் என்ன கிடைக்குது, ஏபி ஸ்கொயர் கர்ணம், இதுதான் கர்ணம் ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் இது ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் ரெண்டு பக்கம் வந்து ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர். சரியா, இப்போது இந்த பிடி ஸ்கொயர் வந்து இந்த பிடி ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த பிடி ஸ்கொயர் வந்து இப்போ நம்ம வந்து பிடி ஸ்கொயர் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இது தெரியாது நமக்கு. பிடி ஸ்கொயர் வந்து இது மொத்தமாக தான் ஏ, பிசி தான் வந்து டோட்டலாக பிசி தான் வந்து ஏ, ஆனால் பிடி எவ்வளோன்றது தெரியாது. அதனால் இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இந்த பிடியை வந்து பிசி நமக்கு தேவை பிடி தான், அதனால் பிசி மைனஸ் சிடி கழிச்சிடலாம். சரியா, ஸோ அதனால் பிடி ஸ்கொயரை வந்து நம்ம என்ன செய்யலாம், பிசி மைனஸ் சிடி போட்டுக்கலாம். சரியா, போட்டுட்டு இப்போ வந்து ஏடி ஸ்கொயருக்கு வந்து நமக்கு வந்து ஃபார்முலா இங்கே மேலே இருக்கிற பி சைன் சி எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்துருக்கிறது ஏடிபி, ஆனால் ஏடிசியிலிருந்து தான் நம்ம ஏடி வந்து இங்கேயும் இருக்குது. ஸோ ஏடி இஸ் ஈக்குவல் டு சி சைன் பி இங்கேயும் இருக்குது, ஏடி இஸ் ஈக்குவல் டு பி சைன் சி இங்கேயும் இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே சப்ட்ராக்ட் பண்ணுறதுனால, சிடியை சப்ட்ராக்ட் பண்ணுறதுனால இந்த ட்ரையாங்கிளில் இருக்கிற ஏடிபி ட்ரையாங்கிள் இருக்கிற ஏடியை வேல்யூ எடுத்துக்காமல், சரியா, ஏடிசியில் இருக்கிறது எடுத்துக்கிறோம். இந்த ஏடியோட வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ ஏடிக்கு என்ன எடுத்துக்கிறோம், பி சைன் சி. ஏடி ஸ்கொயர் அப்படின்னா பி சைன் சி ஹோல் ஸ்கொயர். பிசின்றது நமக்கு சைடு வந்து பிசி அப்படின்றது டோட்டல் பிசி வந்து ஏ, அதனால் ஏ. அப்புறம் சிடி அப்படின்றது பி காஸ் சி, சிடின்றது பி காஸ் சி எடுத்துக்கிறோம், இதிலேருந்து எடுத்துக்கிறோம். ஏன்னா அந்த டிசியை கழிச்சிடுறதுனால அந்த ட்ரையாங்கிள் போயிடுது. அது புரியுதா? இப்போ வந்து இங்கே எடுக்கிற ஏடியும் இந்த சிடியும் ஏடிசியிலேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ பி சைன் சி ஹோல் ஸ்கொயர், ஏடிக்கு வந்து பி சைன் சி எடுத்துக்கிறோம். டோட்டல் பிசி சைடு வந்து ஏ, அப்புறம் சிடி வந்து பி காஸ் சி எடுத்துக்கிறோம். எல்லாத்துக்குமே ஸ்கொயர் இருக்குது. அப்போ பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் சி. அப்புறம் இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் பண்ணணும். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் சி மைனஸ் 2ab அப்படின்னா மைனஸ் 2 இன்ட்டு ஏ பி காஸ் சி. சரியா, அப்புறம் இந்த ஏ ஸ்கொயரை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அப்புறம் இந்த பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் சி, இந்த பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் சியில் பி ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டா சைன் ஸ்கொயர் சி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் சி, அப்புறம் மைனஸ் 2ab காஸ் சி. இப்போ சைன் ஸ்கொயர் சி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் சின்றது 1 ஆகிடுது. ரெண்டு சேர்த்து என்ன ஆகிடுது, இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாகவே 1 ஆகிடும். அதனால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் சி. இப்போது இந்த காஸ் சி மட்டும்தான் நமக்கு வேணும். அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மைனஸ் 2ab காஸ் சி அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் காஸ் சியை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த 2ab இந்த பக்கம் அனுப்பிச்சிடலாம். அப்போ இந்த சி ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துடும். சரியா, மைனஸ் 2ab அந்த பக்கம் அனுப்பிச்சிட்டா இந்த சி ஸ்கொயர் இந்த பக்கம் அனுப்பிச்சா மைனஸ் சி ஸ்கொயர் ஆகிடுது. இந்த மைனஸ் 2ab காஸ் சி வந்து இங்கே வந்துடுது. அப்போ இந்த 2ab